கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு நம்பிக்கையின் ஆண்டாக, உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைந்திட நான் ஜெபங்களோடு உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா? நம்மளுடைய இந்த ஆண்டை எவ்வளவு சிறப்பாக்க முடியுமோ அவ்வளவு சிறப்பாக்கி நாம் தேவனுக்குள் வளர பயிற்சி செய்ய வேண்டும் என்பது தான் இன்றைக்கி நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய செய்தி. பிரியமானவர்களே, ஒரு முறை அன்னை தெரேசா அவர்களுடைய கன்னியாஸ்திரிகளும் அவர்களுடைய கன்னியர் மடத்திலே இரவு தூங்கி கொண்டிருக்கும்போது யாரோ கதவை நடு ஜாமத்திலே கதவை தட்டு என்கின்ற சத்தம் கேட்டதாம். ரொம்ப நேரம் தட்டுற சத்தம் கேட்ட உடனே அவங்க போய் எழுந்து நின்று, அன்னை தெரேசா என்ன இந்த நேரத்தில் யார் இப்படி கதவை தட்டுறது அப்படின்னு போய் பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிறுவன் அழுக்கு துணியோட, அதுலேயும் அதில் கிழிஞ்சி போயிருக்குது, சரியாக முகம் வாடி இருக்கின்றது, முகம் சரியாக இல்லை. அப்படி ஒரு புள்ள கண்களில் கண்ணீரோடு இருந்து அவன் கேட்குறான், அம்மா என்னை துரத்திட்டாங்க, எங்கள் அம்மா என்னை வேணான்னு துரத்திட்டாங்க, நான் எங்கள் அப்பா கிட்டே போனேன்னா எங்கள் அப்பாவும் என்னை வேணான்னு துரத்திட்டாங்க, நீங்கள் என்னை எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பையன் தேம்பி தேம்பி அழுதானா. உடனே அன்னை தெரேசா என்ன பண்ணாங்களாம், அந்த பையனை சிறுவனை இறுக கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து, அப்பா நீ எனக்கு தேவைப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லி பாசத்தோடு அவனை அரவணைத்து ஏற்றுக்கொண்டார்களாம். பிரியமானவர்களே, அதில் பார்த்தீங்கன்னா அதற்கு அடிப்படையாக இருந்தது என்னென்னா இறைப்பற்று, தெய்வ பயம், தேவ பிரியம் அவர்கள் மேலே இருந்ததுனால தான் அவர்களால் பல காரியங்களை எடுத்து நோபல் பரிசு மற்றும் பல பரிசுகளை அவர்களால் வாங்க முடிந்தது. அடிப்படையிலே அவர்களுக்கு அந்த தேவ பக்தி இருந்தது. பிரியமானவர்களே, இறை பற்றிலே நாமளும் வளர பயிற்சி செய்ய வேண்டும் என்பது தான் இன்றைய செய்தியின் மைய கருத்தாக இருக்கிறது. புதிய ஆண்டு பிறந்துடுச்சு, நிறைய பிளான்ஸ் வச்சுருப்போம், நிறைய ஐடியாஸ் வச்சுருப்போம், இதில் வெற்றி பெறணும், அதில் வெற்றி பெறணும், இதில் வெற்றி பெறணும்னு. ஆனால் பிரியமானவர்களே, இன்னைக்கு இறை பற்றிலே வளர்ந்து நாம் ஜெயிக்கணும். 1 தீமோத்தேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் பவுலடியார் ரொம்ப அருமையாக சொல்லுவார், இறை பற்றில் நீ வளர பயிற்சி செய்யணும் அப்படின்னு. இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்ம உலகத்தில் எந்த காரியத்திலையும் உலக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அடிப்படையில் நமக்கு அந்த தேவ பக்தி இருக்கணும். ஆண்டவர் மேலே தனியான ஒரு பிரியமும் ஜெப வாழ்க்கையும் இருந்தால் தான் நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். பவுலடியார் பார்த்தீங்கன்னா அதைத்தான் இன்றைக்கு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? டிசிப்ளின் யோர் செல்ஃப் ஃபார் த பர்பஸ் ஆஃப் காட்லினஸ். இறை பற்றில் நீ வளர பயிற்சி செய். இது பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி செய்யுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஓட்டப்பந்தயம், இந்த நடைப்பயிற்சி இப்படின்னு உபயோகப்படுத்துகிற ஒரு விளையாட்டில் பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து இறை பற்றில் நம்ம வளர்வதற்கு பயிற்சி செய்ய வேண்டும் என்ற அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஜிம்னேஷியம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. நம்ம பார்த்துருக்குறோம், நல்ல ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணால் நம்ம பார்ப்போம், நாமளும் இது மாதிரி பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நம்ம பார்த்து வியந்து போவோம். ஆனால் நம்ம பயிற்சி செய்கிறதும் இல்லை, நம்ம அந்த நேரத்தில் ஆசைப்பட்டு அதோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் இன்னைக்கு பிரியமானவர்களே, நாம் தேவ இறை பற்றிலையும் நாம் பயிற்சி செய்யணும். பிரியமானவர்களே, என்ன நினைக்கிறாங்க, எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க, ஜெபமும் பண்ண மாட்டேங்கிறாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கமும் இல்லை, எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் ஒரு நற்செய்தி கூட்டத்தில் போய் எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள்.
ஒன்றுமே பண்ணுறதில்லை, அதற்கென்று ஒரு ஆயத்தமும் செய்வதில்லை, ஒன்றும் செய்வதில்லை. இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவான், 100 கிலோ வெயிட்டு நீங்கள் இருக்கிறீங்களா, குறைக்கிறதுக்கு நாங்கள் 50 நாளில் நீங்கள் அந்த வெயிட்டை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரையை நீங்கள் உபயோகப்படுத்தினால் போதும், இந்த மாத்திரை போட்ட உடனே உங்களுக்கு 50 கிலோ குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரியமானவர்களே, இது எப்படி இருக்குது அப்படின்னா, கடுமையான உழைப்புக்கு தயாராகாமல் லாட்ரி சீட்டில் பணம் விழுறது போல பிரியமானவர்களே. கடுமையாக உழைத்தால்தான் நம்மளுடைய பணமே நம்மளால் சேமிக்க முடிகின்றது. இப்படி ஒரே நாளில் 50 கிலோ குறைஞ்சிரும், 5 கிலோ குறைஞ்சிரும், 1 கிலோ குறைஞ்சிரும்னு சொல்லி நம்ம கடைசியில் ஏமாந்து போவதுதான் மிச்சம். அதே போல தான் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற வேண்டுமா, அதற்கு பயிற்சி செய்யணும். என்ன பயிற்சி? ஆன்மீக பயிற்சி, இறை பற்றுதல். தினமும் இதற்கு பெரிய போராட்டம் வேணும் பிரியமானவர்களே. பெரிய பெரிய ஜிம்னாஸ்டிக் வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் பயிற்சியிலே ஈடுபடுவாங்க. அந்த கோல்டு மெடல் வாங்குறதுக்கு, அந்த ஒலிம்பிக்கில் மெடல் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க, பயிற்சி செய்வாங்க, ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டாங்க. அதே போல் நாமளும் ஓடிக்கிட்டே இருக்கணும் பிரியமானவர்களே. பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 23 27 வரைக்கும், நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். பந்தய திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே, இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாம் அழிவற்ற வெற்றி வாதை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். நான் குறிக்கோளின்றி ஓடுபவரை போல ஓட மாட்டேன், காற்றை குத்துபவரை போல குத்தி சண்டையிட மாட்டேன். பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். இதை போலத்தான் இன்னைக்கு கடவுளும் நம்மளை அழைக்கிறார் பிரியமானவர்கள். அதனால நம்ம ஒரு பேப்பர் எடுத்து இந்த வருஷம் எழுதணும். இறை பற்றுதல் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இருக்கும், பர்பஸ் ஸ்டேட்மெண்ட். நான் இந்த ஒரு வருஷத்தில் இந்த 2017 பிறந்துடுச்சு, நான் இந்த வருஷத்தில் என்ன செய்ய போகிறேன், அதை ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கணும் பிரியமானவர்களே. இறை பற்றில் நான் வளர நான் பயிற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு அடிப்படையில் நான் ஒரு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனிதனாக நான் மாற போகிறேன். இதுதான் நம்மளுடைய அடிப்படை ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், பர்பஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க வேண்டும். அதில் 4-5 கோல்ஸ் சேர்த்துக்கணும் பிரியமானவர்களே. பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நாம் இன்னைக்கு டைமே கம்மி பிரியமானவர்கள். இந்த ஒரு வருஷத்தில் என்ன வேணாலும் நமக்கு நடக்கலாம். அது பாருங்க, மோயிசன் அதை புரிந்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 90:12 எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ரொம்ப குறைஞ்ச, we live for very short period. இதுக்குள்ள நம்ம சாதனை பண்ணணும். அதனால என்ன பண்ணணும்னா பிரியமானவர்களே, ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிடணும். இந்த 2017 நான் இறை பற்றுதலோடு நான் வளர போறேன். இந்த வருஷம் ஃபுல்லு என்னுடைய வாழ்க்கை தேவனோடு இருக்க போகின்றது. அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4-5 காரியங்களையும் சேர்த்து பண்ண வேண்டும் பிரியமானவர்கள். ஒன்று ஸ்பிரிச்சுவல், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப், உறவுகள், மூன்றாவது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி, நம்மளுடைய ஊழியம், நான்காவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரியர், ஃபைனான்சஸ், நம்மளுடைய பணம், நம்மளுடைய வேலை செய்கின்ற நம்மளுடைய வேலை, அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல், நம்மளுடைய அறிவு சம்பந்தமான வளர்ச்சி, ஃபிசிக்கல்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் சார்ந்த வளர்ச்சி. இந்த 5 வளர்ச்சியிலையும் நம்மளுடைய கவனம் ஒட்டுமொத்தமாக இருக்க வேண்டும். இதற்கு அடிப்படையாக என்ன தேவை? நாம் ஆன்மீக பக்தி, ஆன்மீகத்தில் இருக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா அது ஆன்மீகம் என்று எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய இந்த வருஷம் ஃபுல்லு ஆன்மீகத்தில் நான் வளரணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழணும், கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், இச்சைகள் இன்றி வாழணும், கண்களின் இச்சை உடலின் இச்சைகள் இன்றி வாழணும். நம்மளை பார்த்தா பெர்ஃபெக்ட் கேரக்டர், இஸ் எ வெரி குட் பர்சன் அப்படின்னு சொல்கிறது போல நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உறவுகளில் ஃபேமிலி, நம்மளுடைய குடும்பத்தோட நம்மளுடைய உறவு எப்படி இருக்குது? இன்னும் மன்னிக்காமல் இருக்கிறோமா? இன்னும் யாரு கூட ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கிறோமா? உடனே போய் பேசி உறவுகளை செய்து கொள்ள
கொள்ள வேண்டும். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி, ஊழியம் செய்யணும். பெரியமானவர்களே, முடிஞ்ச அளவுக்கு ஊழியம் செய்யணும். இன்னைக்கு குட்டி மிஷினரிலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று ஒரு புக்கில் பார்த்தேன், ஒரு புத்தகம் அவங்க என்ன பண்ணுறாங்க, குட்டி மிஷினரிஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. 3ஆம் வகுப்பு பிள்ளைங்க போயிட்டு பைபிள் எடுத்து போய் கொடுக்குறாங்க. சின்ன சின்ன ஆண்டவருடைய வசனங்களை தாங்கிய ட்ராக்ஸை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வராங்க. குட்டி மிஷினரிஸ், பாராட்டுகிறோம் என்று போட்டிருக்கிறாங்க. நாமளும் வாழ்க்கையில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஊழியம் செய்யணும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை எல்லோருக்கும் சொல்லிவிட வேண்டும். 4வது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய கரியர், நம்மளுடைய ஆண்டவர் நம்மளுடைய தொழிலை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் புதுசாக ஏதாவது செய்யணுமா, இந்த தொழிலில் நம்ம இது வரைக்கும் கள்ளத்தராசு பிடித்து கொண்டு இருந்தோமா, இதெல்லாம் ஒழிச்சிட்டு ஆண்டவர் என்னுடைய வியாபாரத்தை விருத்தியாக்குங்க, ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி பாடணும். பிரியமானவர்களே, 5வது பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல், அறிவு சம்பந்தமான நாலேஜையும் வளர்த்துக்கணும். பிரியமானவர்களே, எப்படியாவது மாதத்துக்கு ஒரு புக் ஒன்று வாங்கி படிச்சிடணும். ஏதாவது ஒரு நல்ல புக்கு, நம்மளுடைய அறிவை வளர்க்கக்கூடிய புத்தகம், நம்மளுடைய டேலண்ட்ஸ், நம்மளுடைய தாளந்துகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்துக்கிட்டே இருக்கணும். பிரியமானவர்களே, வெறும் வேலை, வெறும் குடும்பம், பைபிள் மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். 5வது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா உடல் பயிற்சி செய்யாமல் இருப்போம். பிரியமானவர்களே, பார்த்தீங்கன்னா கடவுள் காரியம்லாம் செய்வோம், குடும்பத்தை கவனிப்போம். ஆனால் நம்ம டெய்லி வாக்கிங் போக மாட்டோம், குடிச்சிக்கிட்டு இருப்போம். தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், புகைப்பிடிக்கிற பழக்கம், இந்த போல இருந்து நம்மளுடைய உடலை கெடுத்து கொண்டு இருக்கிறோமா? இந்த வருஷம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். பழைய வருஷத்தில் போட்டுட்டு புது வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் நம்மளுடைய இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். பிரியமானவர்களே, இது எழுதி இந்த 5 ஏரியாலையும் நாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல், 2வது ரிலேஷன்ஷிப், உறவு முறை, 3வது நம்மளுடைய ஊழிய பாதை, 4வது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலை, 5வது பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல். 5வது பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல்னா நம்முடைய அறிவு சார்ந்தமான வளர்ச்சி. 6வது பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் சம்பந்தமான வளர்ச்சி. உடலில் நோய்கள் இருக்குதா, போய் டாக்டர் போய் செக்அப் பண்ணுங்கள். டயபிட்டிக்காரங்களா, வருஷத்துக்கு ஒரு தடவைனாச்சும் செக்அப் பண்ணிவிடுங்க. இப்படியாக பிரியமானவர்களே, இந்த வருஷத்தை இப்படி ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிங்க. அன்னை தெரசா அடிப்படையில் ஆண்டவர் மேல் பிரியமாக இருந்தார்கள். அன்னை தெரசா கிட்ட கேட்டிருக்காங்க, ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும்போது கேட்டிருக்காங்க, இந்த அம்மா பார்த்து, உங்களுக்கு சக்தி எங்கே இருந்து தாங்க வருது, இவ்வளோ காரியங்களை செய்கிறீங்களே, உங்களுக்கு சக்தி எங்கேருந்து வருது? அவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சான். எப்படி தான் இவங்க பண்ணுறாங்க, நான் உங்களை காட்டுறேன், ஒரு இடத்த காட்டுறேன், அங்கே இருந்தால் எனக்கு சக்தி வருதுன்னொன்னே இவங்க எந்த இடத்துல போய் அப்படியே கூட்டி கொண்டு பார்த்தாங்களாம். அது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சேப்பல், ஆண்டவருடைய தேவாலயம். இங்கேருந்து தான் எனக்கு சக்தியும் வல்லமையும் எனக்கு பெறுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, நாமளும் அப்படி ஆண்டவர்கிட்ட வல்லமையும் சக்தியும் அங்கே பெற வேண்டும். பெற்றுக்கொண்டு நம்மளுடைய எல்லா வாழ்க்கையில் எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃப் இருக்கு. இது இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்துலேயும் நம்ம வெற்றி பெற்றவர்களாக வாழ்ந்து இந்த வருடத்தை ஆசீர்வாதமான வருடமாக மாற்ற நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் உங்களை எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.